மதிப்பிற்குரிய 2013 டெட் ஆசிரியர் அனைவருக்கும் தேனி மாவட்டத்திலிருந்து சத்தியவாணி இனிய காலை வணக்கங்கள். அதாவது எல்லாருக்கும் உள்ள அந்த மனக்குழப்பம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போய் பார்த்தீங்களே என்னாச்சு, மேற்படி நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு ஒட்டுமொத்த குரலாக இந்த பதிவானது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது முதற்கண் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, தொல்லியல் துறை என்ற 3 துறைகளையும் ஒரு சேர பார்க்கும் திரு ராஜ்மோகன் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஆசிரியர்களோட பிரச்சனை பல்வேறு கட்டங்களில் தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த அதாவது ஏடிஎம்கே பீரியடாக இருக்கட்டும், டிஎம்கே பீரியடாக இருக்கட்டும், நம்ம எவ்வளவோ பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம், பல்வேறு இடர்பாடுகளை சந்திச்சிருக்கோம். நமக்கான ஒரு கோரிக்கை நிறைவேறாதா அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அன்பிற்குரிய மரியாதைக்குரிய உடன்பிறவாத சகோதரர் மற்றும் எங்களுடைய தாவேக்காவின் பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து எங்களுக்காக சேவை செய்ய காத்து கொண்டிருக்கும் பள்ளி கல்வித்துறை ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் கடந்த கால ஆட்சியில் இந்த GO 149, அதாவது 2018 கொண்டு வந்தது தான் இந்த GO 149 ஆனது. அதாவது மறு நியமன போட்டித் தேர்வு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் நடைமுறையில் இல்லாத ஒரு தேர்வு. அதை நம்ம 2013-17 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்களுக்கு இது பொருந்தாது. ஏனென்றால் 2013 CV வெரிஃபிகேஷன் போயிட்டு நிறைய பேர் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் பணி வாய்ப்பிற்காக. நம்மள பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க, மீதி பேர் பல்வேறு இன்னல்கள், பல்வேறு சோதனைகள், பல்வேறு அவமானங்கள், பல்வேறு நிராகரிப்புகள் அப்படின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடுத்து இதற்கு முன்னாடி இருந்த திமுக, அதாவது ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சி, கலைஞரோட பேரனோட ஆட்சியை நம்ம ரொம்ப ரொம்ப நம்பி இருந்தோம். காரணம், அவர் நமக்கு 177 வாக்குறுதியில் 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒற்றை அந்த வாக்குறுதியை நம்பி தான் நம்ம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஓட்டுக்களை அவங்களுக்கு கொடுத்தோம். பட் அந்த 5 வருடமும் நமக்கு ஒரு போராட்டமும் ஒரு சோதனை காலமாக தான் இருந்துச்சு. நம்பி ஏமாந்தது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி இந்த தேர்தலில் ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் கிடையாது. ஆனால் அரசியல் தலைவர்களை தகுந்த இடத்தில் உட்கார வைக்க வேண்டிய அந்த தருணத்தில் நம்மளுடைய ஓட்டுக்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு இன்று தமிழக வெற்றி கழகத்தை நாம் ஆட்சி கட்டிலில் அமர வைத்திருக்கிறோம். மிகுந்த எதிர்பார்ப்புடன், மிகுந்த நம்பிக்கையுடன், நம்மளுடைய துயர்களை துடைப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட கடந்த 13 வருட காலமாக ஒன்றல்ல இரண்டல்ல 101 போராட்டங்களை எங்களுடைய 2013 டெட் சங்க தலைவர் திரு இளங்கோவன் அன்பு சகோதரர் அவருடைய வாயிலாகவும் மற்றும் பல்வேறு ஒருங்கிணைந்த சங்கங்கள் வாயிலாகவும் நாம் நடத்தியிருக்கோம். நாங்கள் பதிவு பெற்ற சங்கமாக இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கையானது இன்னும் நாங்கள் அரசு பணியில் இல்லை என்ற காரணத்தினால் இன்னும் அரசுக்கு செவி சாய்க்கவில்லை என்றுதான் நாங்கள் வைத்துக்கொள்வோம். ஐயா, நாங்கள் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, எத்தனையோ பெண் ஆசிரியர்கள் மாண்புமிகு தற்போதைய முதல்வர் அன்பு அண்ணன் விஜய் அவர்களுக்கு நேரடியாகவே, அதாவது ஒரு மேம் அவங்க பொண்ணோட எஜுகேஷன் அந்த பரிசளிப்பு விழாக்கு போயிருந்தப்ப இதை பற்றி ஒரு விரிவான ஒரு விளக்கமாகவும் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தாங்க. மிக்க நன்றி மேம். அதுக்கடுத்து ஒரு பல்வேறு சந்திப்புகள், வாய்ப்புகள் வரும் பட்சத்தில் நம்ம இதில் தாவை கலர்ந்து சில ஆசிரியர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கேன். என்ன கோரிக்கை அப்படின்னா, ஐயா, எங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸாம் எழுத தெம்பில்லை, தைரியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அடுக்கடுக்கான ஜிஓக்களை கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே சோதனையான மிகவும் வேதனைக்குரிய அந்த வர்க்கம் அப்படின்னா இந்த 2013 டெட்டு முடித்தவங்க தான். பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க, மீதி பேரோட வாழ்வாதாரம் இந்த 12 வருட காலமாக எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்களில் நிறைய ஆசிரியர்கள், கிட்டத்தட்ட 6-7 ஆசிரியர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது மிக மன வேதனைக்குள்ளான விஷயம். ஏன்னா
ஒரு பெண் ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள் அப்படின்னு வச்சு பார்க்குறப்ப பெண் ஆசிரியர்களை விட ஆண் ஆசிரியர்களோட துயரமும் துக்கமும் வெளியில் தெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு பெண் அப்படின்னா பிறந்ததுலேருந்து ஒரு அப்பா அண்ணா அப்படின்ற ஒரு சரௌண்டிங்கில் ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கான தேவையான தேவைகளை வந்து நிறைவேற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கணவர் அப்படின்ற ஒரு இதில் வந்துடுவாங்க. அதனால் அப்பையும் அவங்களோட கிட்டத்தட்ட ஓரளவு இது பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்க ரீசன்ட் கண்டிஷனில் இருபால் ஆசிரியர்களும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதை ஏன் நான் இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தகுந்த விதமாக மாண்புமிகு ராஜ்மோகன் ஐயா கல்வித்துறை அமைச்சர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. காரணம் என்னென்னா, இத்தனை ஆண்டு காலம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சரி செஞ்சு தர்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா மிக்க நன்றி. அதே மாதிரி திரும்ப நாங்கள் இந்த 2013 டெட் அப்படின்றத வலியுறுத்துகிறோம். அப்படின்னா மறுநியமன போட்டித் தேர்வு இப்போ எழுதினவங்களும் முன்முனைப்பாக வந்து செயல்படுறாங்க. அவங்கள நாங்கள் குறை சொல்லலை. அவங்கள மாதிரி எங்களுக்கு வந்து கெட்ஸாக வந்து பேச தெரியலை. காரணம் என்னென்னா, நாங்கள் எல்லாமே அப்படியே போகட்டும்னு விட்டு தான் இப்போ வந்து 13 வருஷமாக இவ்வளோ ஒரு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். உங்களுடைய கோரிக்கை நியாயமானது தான். பட்டு எங்களுடைய வேதனையும் வலியும் வந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இன்றோட தற்காலிக ஆசிரியர்கள்ன்றது எந்த ஃபார்மேஷனில் போட்டாங்கன்னு தெரில கவர்மெண்ட்டு. அதில் நிறைய டெட்டு பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஐடிகே, அதாவது இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு ஸ்கீம்லேயே வெறும் டிகிரி முடித்தவங்க அதில் இருக்காங்க. வெறும் ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் டிகிரி, அதாவது சில்ட்ரன் பெடகாஜி, அதுவும் தாண்டி பிஎட் படிக்கிறோம், யூஜியில் சில்ட்ரன் சைக்காலஜி தெரியாமல், அதே மாதிரி எம்எட்லேயும் வந்து ஹையர் எஜுகேஷனில் அவங்களுக்கும் அந்த சைக்காலஜி தெரியாமல் ஒரு குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஆசிரியர்கள் தரப்புலேருந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்தால் இனிமேல் அந்த போராட்டங்கள்லாம் இந்த அரசை நாங்கள் எதிர்த்து செய்ய மாட்டோம். ஏனென்றால் இது மக்களின் நலன் காக்கும் அரசு, மக்களுடைய வேதனைகளை தீர்க்கும் அரசு. முக்கியமாக எங்களுடைய ஆசிரியர்களோட அந்த ஒரு கண்ணீரையும் வேதனையும் மனதில் புரிந்து கொண்ட அரசு. அதனால தான் உங்களை வந்து அந்த இடத்துல உட்கார்றதுக்கு நாங்கள் அவ்வளோ பாடுபட்டோம். இன்றைக்கி உங்களுடைய வெற்றி கிடையாது, அது இந்த ஆசிரியர் வர்க்கத்தினுடைய வெற்றி. ஏனென்றால் கடந்த ஆட்சியில் எல்லாமே செஞ்சாங்க, ஆனால் எங்களுக்கு எல்லாமே ஒரு பயன் தராத விதமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 சிலபஸஸ் வந்து மாற்றி நாங்கள் எழுதியிருக்கோம். ஐயா, நாங்கள் எந்த புக்கை படிக்கிறது என்ன ரெஃபரன்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட 2012 தான் இந்த டெட்டு ஆரம்பித்தாங்க. அப்போ காலகட்டத்தில் இவ்வளோ டெக்னாலஜிஸ் இல்லை. இப்போ இருக்கிற ஒரு சோஷியல் மீடியாவோட கைடன்ஸ் யாருக்குமே கிடையாது. அந்த ஒரு எவ்வளவோ ஜெராக்ஸஸ் வாங்கி நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கோம். ஒரு டெட்டு அப்படின்றது நீட்டுக்கு நிகரான ஒரு எக்ஸாம் தான். அதில் பாஸ் ஆகுறது எவ்வளவு சிரமம்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் தற்போதைய ஆசிரியர்கள் பாருங்கள், ஆல்ரெடி அவங்க பணியில் இருக்கவங்க பல்வேறு ஆண்டு காலமாக இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க அந்த எக்ஸாம்ஸை எங்களுக்கு ஏன் வைக்கிறீங்கன்னு போராடுறாங்க. பட் அதை நாங்கள் துணிஞ்சு 2013 பாஸ் ஆகிருக்கோம், 17 பாஸ் ஆகிருக்கோம், இந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 19 பாஸ் ஆகிருக்கோம். ஏன் இப்போ கொண்டு வந்த மறுநியமன போட்டித் தேர்வுலேயே நாங்கள் எழுதியிருக்கோம். இதை ஏன் நாங்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, அரசு கொண்டு வருகின்ற எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார். எல்லாத்தையும் நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு வரோம். நீங்கள் கொண்டு வர எல்லா ஜீவோக்களையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் எங்கள் வலியும் வேதனையும் நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு இந்த 2018 கொண்டு வந்த ஜீவோவே எங்களுக்கு பொருந்தாது சார். தயவு செய்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க. இந்த 2013 டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு இதிலிருந்து தயவு செய்து இந்த மறுநியமன போட்டித் தேர்வு இனிமேல் அந்த தேர்வே தயவு செய்து தமிழ்நாட்டில் வச்சிடாதீங்க. இதை விட கொடுமையான தேர்வு எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து விலக்கு அழைச்சி ஏதாவது ஒரு வகையில் எங்களில் நிறைய கேசஸ் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த அரசுக்கு எந்த ஒரு இடையூறும் வந்து இந்த ஆசிரியர் சார்பாக இந்த 2013 டெட் வந்து கொண்டு வர மாட்டோம். ஏனென்றால் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம். தயவு செய்து இந்த ஒரு நிரந்தர பணியை, எங்களுக்கு நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்கிறீங்க, அந்த அரசோட நிதி நிலைமையை கூட நாங்கள் எங்களுடைய பாரமாக கூட ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு அந்த இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணி விடுங்க. 2013 டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வந்து தயவுசெய்து கருணை காட்டுங்க. இதை நாங்கள் ஒரு அதிகாரமாக சொல்லலை, எங்களுடைய உரிமை அப்படின்றது கூட கேட்கல. எங்களுடைய ஒரு வேண்டுதல், எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக மாண்புமிகு முதல்வர் ஐயா
அன்பு அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு செவி சாய்க்கணும்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப வேண்டி விரும்பிக்கிறோம். இது மாதிரி எத்தனையோ ஆசிரியர்கள் கண்ணொலி வாய்ஸ் மெசேஜஸ் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் இந்த வீடியோ வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கணும். இது நான் உதட்டளவில் சொல்லலை, என்னோட உள்ளத்திலேருந்து ஒரு வேதனையாக சொல்கிறேன். நான் வீடியோ அப்படின்றனால நான் கண்கலங்கி நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சார் திருப்பெல்லாம் ஒரு பரிச்சை வச்சிடாதீங்க சார், எங்களால் முடியல சார். ஏஜ் எல்லாம் நிறைய பார் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் 30 வயசு 28 வயசில் எக்ஸாம்ஸ் எழுதணும். இப்போ எல்லாருமே 40, 45, ஏன் நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் கூட இருக்காங்க. அதாவது ஒரு நாளாவது அந்த அரசு ஆசிரியர் பணி கிடைக்காது, அதில் உட்கார மாட்டோம். அந்த சமுதாயத்தில் இல்லை ஏளனங்களை பாருங்களேன். இத்தனை வருஷம் நாங்கள் போராடி இன்னமும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்கியா, இன்னமும் நீ இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கியா, இன்னமும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வேலை பார்க்குறாங்க சார், பீடி சுத்துற கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறாங்க, கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க. அந்த இடங்கள்ல எங்களுக்கு எவ்வளோ ஒரு அவமானம். படித்த எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு மன வருத்தம் தான் வந்து இதில் நிறைய நிரம்பி இருக்கிறது. கண்டிப்பாக கல்வித்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியமாக இருக்கட்டும், அதில் அலுவலர்களாக இருக்கட்டும், இந்த காணொலியை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது இதை கன்சிடர் பண்ணுங்கள். 2013 டெட்டு முடித்தவங்க கொஞ்சம் பேர் தான் சார் இருக்காங்க. கிட்டத்தட்ட சில ஆயிரம் பேர்கள் இருக்கிற இந்த வேக்கன்சிஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்களா, எங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க சார். இருக்கிற மீதி காலங்கள் மீதி வருடங்களாவது எங்கள் குடும்பத்தை நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறோம், எங்களுக்கான வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்திக்கிறோம் தான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். மிக்க மிக்க நன்றி. மற்ற எந்த ஆசிரியர் சங்கங்களையும் அவங்க கோரிக்கையிலையும் நாங்கள் எதுவுமே வந்து சாடலை. உங்களுடைய உரிமைகள் நியாயமானது, உங்களுக்காக நீங்கள் போராடுறீங்க, நீங்கள் முன்னுணைப்பாக செயல்படுறீங்க, செய்கிறீங்க. அதே மாதிரி எங்களுடைய நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 வருஷம் இல்லை 13 வருஷம் சார். 2013 டெட்டு, 13 வருஷம் போராட்டம். உண்மையிலே எந்த வருஷம் இதை பாஸ் பண்ணோன்னு தெரில. அப்போ இருந்து எங்களுக்கு ஒரே சோதனை காலம். உண்மையான விடியல், உண்மையிலே வந்து ஆசிரியர்களுக்கான ஒரு பிரைட்ஃபுல் ஃபியூச்சர் வந்து ரியலி இந்த டிவிக்கே இயர்ஸ் ஐ ஆம் திங்கிங் லைக் தட் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து டேட்டாவை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாமல் விட்டுருக்காதீங்க ப்ளீஸ். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போய் சேர்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் பார்த்தா கூட நமக்கான ஒரு கோரிக்கை வந்து முன்னிலைப்படுத்தி போவாங்கன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றிங்க சார்.